கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் இந்த நல்ல நாளிலும் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மானிடனை மீட்க வந்த மன்னவன் என்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என் அன்பு தெய்வ சனமே, இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது தெய்வ தூதர்களுடைய திரள் திரள் திரள்னா கொஞ்சம் 2-3 பேர் அல்ல, திரள் 1000 லட்சக்கணக்கான திரள் அந்த மேய்ப்பர்களுக்கு தோன்றி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அதில் ஒரு தேவதூதன் மேய்ப்பர்களை பார்த்து சொன்னான், இன்று உங்களுக்காக கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் மீட்க வந்த இரட்சகர் இயேசு. இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம் வராட்டா நம்ம பாவங்களில் செத்து நாசமாயிருப்போம். பாவ மன்னிப்பு என்று ஒன்று இருந்திருக்காத. நம்ம செய்கிற பாவத்திற்கு ஆடுகளையும் மாடுகளையும் புறாவுடைய இரத்தத்தையும் பலி செலுத்தி கொண்டிருந்திருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்பதற்காக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். ஆகையால் நம்முடைய ஆண்டவருக்கு மீட்பராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பெயர். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுதான் மிகுந்த ஒரு நற்செய்தி. லூக்கா 15வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்க. அதில் 3 ஓமையை சொல்லியிருக்கிறாங்க. காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன ஆட்டுக்குட்டி, காணாமல் போன இளைய குமாரன். ஸோ இவர்களை கர்த்தர் எப்படி மீட்கிறார்? காணாமல் போன வெள்ளிக்காசுக்கு என்னுடைய எஜமான் இவங்க தான் அப்படின்னு அந்த வெள்ளிக்காசுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அதற்கு அறிவே இல்லை. அந்த வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடிப்பதற்கு எஜமான் தான் வர வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் மீட்பதற்கு எஜமானாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். காணாமல் போன ஆட்டுக்குட்டி, 99 ஆட்டுக்குட்டியை குறித்தும் கவலை இல்லை, 99 ஆடை குறித்தும் கவலை இல்லை. காணாமல் போன ஒரே ஒரு ஆடை குறித்து, அந்த ஒரு ஆடை மீட்பதற்காக அந்த மேய்ப்பன் காடு மேடு பள்ளங்கள் எல்லாம் சுற்றி திரிந்து அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை மீட்டுட்டு வரும் பொழுது அந்த மேய்ப்பனுக்கு இருந்த சந்தோஷம் பாருங்க, சொல்ல முடியாத சந்தோஷம். உங்களையும் என்னையும் மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இளைய குமாரன் இது கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்தவர்களை தேடி போகவே இல்லை. லூக்கா 15வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளிக்காசை தேடி அந்த எஜமாட்டி விளக்க கொளுத்தி வீடை பெருக்கி அந்த வெள்ளிக்காசை தேடினாங்க. காணாமல் போன ஆட்டுக்குட்டியை மேய்ப்பன் தேடி போனார். ஆனால் காணாமல் போன இளைய குமாரனை தேடிக்கிட்டே இருந்தார். என் மகன் இன்னைக்கு வந்துடுவான், என் மகன் நாளைக்கு வந்துடுவான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் உங்கள் குடும்பத்தையும் மீட்கிற ஒரு கிறிஸ்மஸ். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன், என்னை உங்கள் பிள்ளையாக மாற்றுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை மீட்பார். ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனையில் 17 வயது நிரம்பின அந்த இளைஞன் அப்பாவை விட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டான். கொஞ்சம் வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு உணர்வு வந்தது, ஐயோ அப்பாவை காயப்படுத்திட்டேன்,
அப்பாவை வேதனைப்படுத்திட்டேன், அப்பாவை கஷ்டப்படுத்திட்டேன். ஏன் அப்பாவை நான் புரியவே செய்யலை. இப்போ அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். அன்புள்ள அப்பா, நான் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என் தப்பெல்லாம் மன்னிச்சிடுங்க. அறியாமைன்னு நான் செய்துட்டேன். அப்பா, என் மேலே உங்களுக்கு வருத்தம் இருந்துச்சுன்னா என்னை தயவு கூர்ந்து மன்னித்துருங்க. நான் உங்கள் பிள்ளை. அப்பா, நான் ஊருக்கு வர விரும்புகிறேன், உங்களை பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் என் பாவத்தை, என் தப்பெல்லாம் மன்னித்து என்னை மீட்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டின் உச்சியில் ஒரே ஒரு வெள்ளைக்கொடியை குத்தி வைங்க, வெள்ளைக்கொடியை கட்டி வைங்க. ட்ரெயின் நம்ம வீடை தாண்டி போகும் பொழுது அந்த வெள்ளைக்கொடி நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா, அப்பா என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாங்க, என் மேலே அன்பாக இருக்கிறாங்க, என் மேலே கோபம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஊரில் இறங்கி வீட்டுக்கு வருவேன். அந்த வெள்ளைக்கொடி இல்லைன்னா அப்படியே நான் போயிடுவேன்ப்பா. இந்த கடிதத்தை பார்த்த மாத்திரத்தில் அப்பாவுக்கு இருந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை, மிகுந்த சந்தோஷம். இப்போ வேகமாக அவருடைய வீட்டுக்கு மேலே ஏறி ஒரு கம்பில் வெள்ளைக்கொடியை குத்தி வைக்கிறாங்க, அந்த வெள்ளைக்கொடியை கட்டி வைக்கிறாங்க. தூரத்தில் போய் பார்க்குறாங்க. ஒருவேளை என் மகன் பார்க்குற நேரத்தில் இந்த வெள்ளைக்கொடி ஏதோ ஒரு மரத்தினால் மறைஞ்சிருந்துச்சுன்னா என் பையன் ஐயோ வேதனையோடு போயிடுவானேன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் போய் சொன்னாங்க, என் மகன் வரப்போகிறான், என் மகனுடைய பாவங்கள் எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், என் மகனை நான் வரவேற்கணும், உங்கள் வீட்டில் ஒரு வெள்ளைக்கொடியை கட்டி வச்சுக்கிடட்டுமா? ஊர் முழுவதும் வெள்ளைக்கொடியை கட்டி வச்சுருந்தாங்க. இப்போ மகன் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கிறான். இப்போ அந்த மகனுக்கு ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு வெள்ளைக்கொடி இருக்குமா இருக்காதா? இருந்துச்சுன்னா இறங்கிடலாம், இல்லைன்னா இன்னும் அப்பாவுக்கு என் மேலே கோபம் போகலை. ஆனால் ஊருக்கிட்ட வரும் பொழுது ஊரே வெள்ளைன்னு சொல்லிக்குது. இவன் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கும் பொழுது எல்லோரும், ஊர் மக்கள் எல்லோரும் வெள்ளைக்கொடியை பிடிச்சிட்டு அவனை வரவேற்றாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் மீட்பதற்காக மன்னவன் இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்தான். உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 4:12, வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. உங்களையும் என்னையும் மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பாலகனா இந்த பூமிக்கு கடந்து வந்தா, ஏழை கோலம் எடுத்து கடந்து வந்தா. இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு சொல்லுங்கள், இயேசுவே என் இருதயத்துக்குள்ளே வாங்க, என் இருதயத்துக்குள்ளே நீங்கள் பெறங்க, என்னை உங்கள் பிள்ளையாக மாற்றுங்க, என்னை ரட்சிங்க ஆண்டவரே. இன்றைக்கு உலகம் முழுவதிலும் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகட்டும், ஒரு பெரிய மீட்பு உண்டாகட்டும். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் இருக்குது, உலக மீட்பர், உலக இரட்சகர். அவர் உலகத்தை மீட்க வந்த இரட்சகர். என்றைக்கும் உலகம் முழுவதிலும் மீட்பு உண்டாயிட்டு இருக்கும், ரட்சிப்பு உண்டாயிட்டு இருக்கும். நீங்களும் உங்கள் ரட்சிப்பு புதுப்பீங்க, நீங்களும் மீட்கப்படுங்க. ஆண்டவர் சொல்லுகிறா, மீட்கப்படும் நாளுக்காக தான் உங்கள் மேலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையே கர்த்தர் வச்சிருக்கிறார். சங்கீதம் 51:12 தாவீது சொல்லுகிறான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், எனக்காக இந்த பூமியில் வந்து மனுஷனாய் பிறந்தீங்க, என்னை மீட்க வந்த என் நேசர் இயேசுவை என்னை மீட்டு கொள்ளும் என்று சொல்லுங்கள். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நான் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, மீட்க வந்த மன்னவன் நீர் எங்களுக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி ஏழை கோலம் பூண்டு ஆண்டவரே மாடடையும் குடிலிலே நீர் பிறந்தீர் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் மீட்டுக்கொள்வீராக.
இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையை என் தேவனாகிய கர்த்தர் மீட்டுக் கொள்வீராக. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, துக்கத்திலிருந்து என் தேவன் இவர்களை மீட்டெடுப்பீராக. செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் மீட்க வந்த மன்னவர் இயேசு. கிறிஸ்மஸ் பண்டிகை சந்தோஷமாக கொண்டாடுங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.